எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக கொஞ்சம் மாசங்களா நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் மனு என்கிட்ட இந்த படத்தை பத்தி என்கிட்ட பேசின போது இந்த படத்துக்கு எஸ் சொல்றதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இந்த ஆரியா தான் சொன்னாரு, ஐ டுக் த லாங்கஸ்ட் டு சே எஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இந்த ஒரு கான்செப்டும் இந்த விஷன் தட் மனு ஹேட், அப்போ மனுவை பார்த்ததும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் டு நோ தி ஐடியா தட் ஹி ஹேட் இன் ஹிஸ் மைண்ட் பெட்டர். அதை பற்றி படித்து அதை பற்றி இன்னும் நிறைய புரியணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்தது. இது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த படத்தில் சொல்கிற இந்த படம் டெபிக்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை பற்றி நான் நிறைய ஃபூலிஷான டவுட்ஸ் கேட்டிருக்கேன் மனு கிட்ட. அதை டைம் எடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்டு ரொம்ப கன்வின்சிங்காக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் எஸ் சொன்னேன் இந்த மிஸ்டர் எக்ஸ்ங்கிற படத்துக்கு. ஸோ தேங்க்யூ மனு ஃபார் பேஷண்ட்லி வெயிட்டிங். அண்ட் இந்த யூஸ்வலாக ஸ்பை ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நார்மலி ஸ்பை ஃபிலிம்ஸில் வரும்போது எப்போவுமே பெண் கதாபாத்திரங்களுக்கும் அது லீடுக்காக சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த மிஸ்டர் எக்ஸில் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு ஐம் ரியலி லக்கி டு ஹேவ் காட்டன் டு பிளே திஸ் ரோல். ஒன் ஆஃப் த கீ ரோல்ஸ். இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவரோட ஆர்க் இருக்கு, லேயர்ஸ் இருக்கு, பேக் ஸ்டோரிஸ் இருக்கு. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படத்துக்கும் இந்த கதையிலையும் ரொம்ப பிரமாதமா மனு எழுதியிருக்காரு. And I'm really happy that Manu had this vision and he thought that I would be okay for this role. And I want to thank Prince Pictures and Maverick Films for giving him all this support to bring this film to a scale that this actually deserves. And அப்புறம் இதில் இந்த கேரக்டர் இருந்தாலும் நான் இது வரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் லிட்டில் யூஸ்வலில் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் இல்லை இந்த படத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் ஐ ஷுட் சே அதில் கொஞ்சம் ப்ரூஸ் அண்ட் மூன்ஸ் எல்லாம் இப்போ அங்கெல்லாம் இருக்குது. பட் தட் இஸ் ஒரு ஹாப்பி ரிமைண்டர் நான் எப்போவுமே வச்சுக்குவேன். பிகாஸ் தட் இஸ் அ ரியலி சேலஞ்சிங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஐ ஷுட் தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் என்டையர் டீம். எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா திருப்பி பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. லைக் நல்ல படங்கள் வரணும், அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட்டு நல்ல டீம்ஸோட ஒர்க் பண்ண முடியணும். தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஃபிலிம் ஷுட் மேக் யூ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னு நான் நம்புவேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது மிஸ்டர் எக்ஸ் எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்து இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு வரும்போதும் the warmth and the எல்லாரும் அங்கே have the warmth and the love